இதில என்னன்னா இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் நான் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். இதில வந்து எப்பயுமே வந்து ஜாவால வந்து இந்த இத இம்போர்ட் பண்ணுவோம். ஃபைல் ஹேண்ட்லிங் அப்போ என்னன்னா, இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டிலும் பண்ணுவோம். அடுத்து இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ ஸ்டார்ன்னு சொல்லி போட்டிருப்பான். அதில வந்து அந்த ஃபைல் ப்ரோகிராம்னு பார்த்துரு. ஸோ இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் வந்து போட்டிருக்கோம். இன்டர்ஃபேஸ்ன்னா என்னன்னா, அந்த கிளாஸுக்கு கீழ வெறும் மெத்தட் மட்டும் தான் இருக்கும். லைக் இந்த பாரு புஷ்ன்ற ஒரு மெத்தட வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்குள்ள கன்டென்ட் எதுவுமே ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பாப்ன்ற ஒரு மெத்தட் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள எதுவுமே கன்டென்ட் ரைட் பண்ணல. இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். அத இன்டர்ஃபேஸ வந்து இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுவோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. டெக்ஸ்ட் எடிட்டர்ன்னு எடுத்து அத வந்து ஓவர் ரைட் பண்ணணும். அதாவது இது வெறும் அத டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அத நம்ம எடுத்து அதுக்குள்ள கன்டென்ட் எழுதணும். இந்த எழுதியிருக்கோமா, அந்த புஷ்ன்ற இத எடுத்து அதுக்குரிய கன்டென்ட் இங்க எழுதி வச்சிருக்கோம். இந்த வாய்டு புஷ்ஷுக்குரிய கன்டென்ட் எழுதி வச்சிருக்கோம். அடுத்து பாப்ன்றது இருக்கு. அத எடுத்து நம்ம அதோட டிரைவ்டு கிளாஸ்ல எடுத்து நம்ம கன்டென்ட் எழுதி வச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து இன்டர்ஃபேஸ்க்குரிய இது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். இன்டர்ஃபேஸுக்கு வந்து புஷ், பாப்ன்னு 2 இது வச்சிருக்காங்க. இது வாய்டுன்றது வந்து அதோட டேட்டா டைப். அது எதையுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லனால வாய்டுன்னு வச்சிருக்காங்க. பாப்னா நம்ம ரிமூவ் பண்ண எலிமெண்ட்ட ரிட்டர்ன் பண்றதுக்கு. இந்த இங்க பாப் ஆயி ரிட்டர்ன் பண்ணியிருக்குல்ல, அதுக்காக இங்க ஸ்ட்ரிங் பாப்ன்னு சொல்லி குடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இன்டர்ஃபேஸோட பேரண்ட் கிளாஸ் முடிஞ்சுச்சு. அத டிரைவ் பண்ணி டெக்ஸ்ட் எடிட்டர் பண்றோம். கிளாஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் இம்ப்ளிமெண்ட் குடுக்கணும். ஸ்டாக் ஏடிடி இத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாக்கோட சின்டாக்ஸ் மாரி. அதாவது ஸ்டாக்கு, டேட்டா டைப்பு, ஸ்டாக்கோட நேமு ஈக்குவல் டூ நியூ ஸ்டாக்கு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாரியே தான். ஸோ இது வந்து டேட்டா டைப் தான். இது என்னன்னா ஒரு ஸ்டாக்க கிரியேட் பண்ணிரும். அடுத்து இதில என்ன இந்த லைன்ல என்ன பண்றோம்னா, ஸ்ட்ரிங் கன்டென்ட் ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ்னா கன்டென்ட்ன்ற ஒரு லைக் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அத எம்ப்டியா விட்டு வச்சிருக்கோம். ஓகே. இப்போ என்னன்னா புஷ்ல வந்து புஷ் இந்த ஃபங்ஷன வந்து ஓவர் ரைட் பண்றோம். ஓவர் ரைட் பண்றப்போ டெக்ஸ்ட்ன்னு ஒரு நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்றோம். இந்த இங்க ஹலோன்னு கீழ இருந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஹலோ புஷ்ல வந்து ஹலோன்னு பாஸ் பண்றோம். ஸோ அந்த ஹலோ வந்து இங்க வரும். ஹலோ வந்துச்சுன்னா இத விட்டுரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா கன்டென்ட் வந்து ஸ்டாக்ல என்ன புஷ் பண்ண போறோம்னா, ஸ்டாக் டாட் புஷ் கன்டென்ட்ன்னு இருக்கு. கன்டென்ட்ல ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல கன்டென்ட்ல ஒண்ணுமே இருக்காது. ஸோ ஸ்டாக்ல வந்து திருப்பி அந்த வெறும் இதே போய் புஷ் ஆகும். அடுத்து என்னன்னா, கன்டென்ட்ல வந்து டெக்ஸ்ட் ஆட் ஆகும். ஹலோ வந்து ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பண்றப்போ என்னன்னா, கன்டென்ட்ல வந்து என்ன இருக்கும்? ஹலோ இருக்கும். அந்நேரம் ஸ்டாக்ல வந்து புஷ் ஆயிடும். இதுதான் வந்து புஷ்ஷோட இது. ஸோ அவ்வளோதான். புஷ்னா இந்த கன்டென்ட் இங்க வந்து டெக்ஸ்ட்ட வந்து புஷ் பண்ண போறோம். அத ஒரு கன்டென்ட்ல போட்டு இங்க புஷ் பண்றோம். அவ்வளோதான். இதுல புஷ். அடுத்து பாப் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டாக் வந்து எம்ப்டியான்னு செக் பண்ணுது. அதுக்குரிய கண்டிஷன் இதுதான். எம்ப்டின்றது வந்து இன்பில்ட் ஃபங்ஷன். எம்ப்டியான்னு பார்த்துட்டு, நாட் எம்ப்டி அதாவது எம்ப்டி இல்லன்னா பாப் பண்ணிரலாம். ஸ்டாக் டாட் பாப்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அத ஒரு கன்டென்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இல்லன்னா நத்திங் அதாவது எம்ப்டியா இருந்துச்சுன்னா நத்திங் டூ அன்டூ. நம்மளால எதுவும் அன்டூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். டிஸ்ப்ளேல அப்படியே கன்டென்ட் வந்து இங்க கன்டென்ட்ட அப்படியே வந்து அப்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்துரும். அடுத்து இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க. டெக்ஸ்ட் எடிட்டருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு புஷ் பண்ணிடுறாங்க. அந்த பாப் பண்ணியிருக்காங்க. டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான்.